அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதவி விலகல். அதாவது பள்ளி கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவிகளுக்கு இப்பதான் உண்மையான பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது. இதற்கு முன்னால் அவர்கள் அச்ச உணர்விலே இருந்தார்கள். யாரிடம் போய் சொல்வது, சொன்னால் ஆசிரியர் தம்முடைய மார்க்கை குறைத்து விடுவாரோ, தம்மை பழிவாங்கி விடுவாரோ என்கின்ற பயமெல்லாம் அந்த மாணவியர்களுக்கு இருந்தது. இப்பொழுது அந்த மாணவியர்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கிறது. இந்த அரசு நமக்கு துணையாக இருக்கும், மாண்புமிகு தலைவர் தளபதி நமக்கு துணையாக இருப்பார், எனவே நாம் தைரியமாக புகார் கொடுக்கலாம் என்கின்ற அந்த அச்ச உணர்வை இன்றைக்கு மாற்றி அவர்களுக்கு புகார் கொடுக்கக்கூடிய உணர்வை இன்றைக்கு இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது. அதனாலே தான் அவர்கள் தைரியமாக சென்று புகார் கொடுக்கிறார்கள். இதை எடப்பாடி பழனிசாமியாலும் பொறுத்துக்கொள்ள முடியாது, அண்ணாமலையாலும் பொறுத்துக்கொள்ள முடியாது. அண்ணாமலை இதே அட்வைஸை மகாராஷ்டிரா மாநிலத்துக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்திலையும் குஜராத்திலையும் யார் வேண்டுமென்றாலும் வந்து புகார் கொடுங்கள், இந்த அரசு பாதுகாப்பு தரும் என்று சொல்லி பார்க்கட்டும், அதற்கு பிறகு தெரியும். நம்ம பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்ட எல்லா குற்றங்களுமே நடந்ததுக்கு அப்புறமா அரெஸ்ட் பண்றோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குற்றங்கள் நடந்த பிறகுதான் நடவடிக்கை எடுக்க முடியும். நடக்கிறதுக்கு முன்னால இந்த குற்றம் இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் யாராச்சும் இருக்கீங்க, அடுத்த கட்டமா என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியுமா? உங்க மனது எனக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு குற்றம் நடந்த பிறகு அந்த குற்றவாளியை நாங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம். அதை இந்த அரசு துரிதமாக எடுத்திருக்கிறது. சார், கடுமையான சட்டங்கள் போட்டிருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு பின்னால் தொடுத்தாலே 3 வருடம் முதல் 5 வருடம் மரண தண்டனை. மரண தண்டனையை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே எதிர்க்கின்ற கட்சி. இருந்தாலும் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்து அவர்களை துன்புறுத்தினால் அவர்களுக்கு தூக்கு தண்டனை கூட விதிக்கலாம் என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்ற அரசு இந்தியாவிலேயே தலைவர் தளபதியினுடைய அரசு. பெண்களுக்கு பாதுகாப்பை தருகிற அரசு இந்த அரசு தான். நம்ம பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இது போன்ற சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவித்து தமிழக அரசு விமர்சனம் பண்றாங்க. நம்ம குறிப்பா எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணால் மட்டும் அதிக அளவு அவரை குற்றச்சாட்டி நம்ம இல்லைங்க. எடப்பாடி பழனிசாமி இதை தவிர வேறு எதுவுமே சொல்றது இல்லை. மற்றவங்க மற்ற கருத்துக்களை சொல்றது அதுக்கு நாங்கள் சொல்றோம். அண்ணாமலைக்கும் பதில் சொல்லுகிறோம், எடப்பாடி பழனிசாமிக்கும் பதில் சொல்லுகிறோம். நாங்கள் சொல்றோம், உங்க ஆட்சியில எல்லாம் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல. அன்னைக்கு பொள்ளாச்சியில் போய் புகார் கொடுத்தாங்க, 15 நாள் 20 நாள் கழித்து எஃப்ஐஆர் போடுறீங்க. அப்போ அவங்களுக்கு பயம் வருமா வராதா? எனவே புகார் கொடுக்க பயந்தார்கள். இன்றைக்கு புகார் கொடுக்க அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. அண்ணாமலை என்னென்ன அவருக்கு ஒருமை பன்மை எதுவுமே தெரியாது. ஐபிஎஸ் எப்படி படித்து விட்டு வந்தார் என்பது ஆண்டவனுக்கு தான் தெரியும். அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த ஜாமீன் ரத்து பண்ணணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. அது அவங்க அன்னைக்கு மனு தாக்கல் செஞ்சுக்காக உச்ச நீதிமன்றம் அதுக்கு உரிய தீர்ப்பை தருமே தவிர உச்ச நீதிமன்றத்தில் இருப்பதை பற்றி நாங்கள் பேச முடியாது. தமிழக அரசு செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடராரா கேட்டு சொல்லுங்கிற மாதிரி அவங்க அதை பற்றி கருத்துக்களை நாங்கள் நீதிமன்றத்தில் சொல்லுவோம். அதை அந்த நீதிமன்றத்தில் இருப்பதை பற்றி மக்கள் மன்றத்தில் பேசுவது அழகாக.